குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஒரே ஒரு கையெழுத்து தமிழ்நாட்டினுடைய 200க்கும் மேற்பட்ட விஐபிகளோட தலையெழுத்தையே மாத்திருச்சுங்க. என்ன நடக்குது அறிவாலயத்திலையும் பசுமை வழிச்சாலையிலையும்? தமிழ்நாட்டோட பிரதான கட்சிகளான திமுக அதிமுகவில் போட்டியிட போற வேட்பாளர்களுடைய பட்டியல் சமீபத்தில் வெளியானுச்சு. ஆளுங்கட்சியான திமுக 164 தொகுதிகளில் நேரடியாகவும், எதிர்க்கட்சியான அதிமுக 167 தொகுதிகளிலையும் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. அதிமுக 3 கட்டமாக வேட்பாளர்களை அறிவிக்க ஒரே கட்டமாக வேட்பாளர்களை அறிவித்து அதிரடி காட்டியிருக்காரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 2 கட்சி வட்டாரங்களுமே தலைமை வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. தலைவர் நேரடியாக முடிவெடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த உடன்பிறப்புகளுக்கு செக் வச்சு மண்டலம், மாவட்டம் என பலரினுடைய தலையீட்டோட பட்டியல் வெளியாகி இருக்கிறதும், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களுடைய தலையீடு நமக்கு சீட்டை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பியிருந்த ரத்தத்தின் ரத்தங்களை அதிமுக தலைமை நிராகரிச்சிருக்கிறதும் தான் 2 கழகங்களுக்குள்ளேயும் சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. 2026 இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசிய அரசியலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் விட தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அதிகமானோர் விருப்ப மனு கொடுத்தது அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுகவில் தான். 15,472 என்கிற அந்த எண்ணிக்கைக்கு பக்கத்தில் கூட மற்ற கட்சிகளால் வரவே முடியல. ஆனால் விருப்ப மனு பெறுறதுக்கு முன்பாகவே 234 தொகுதிகளிலையும் தற்காலிக வேட்பாளர் பட்டியலை தயார் செஞ்சுட்டாங்களாமா திமுக தலைமை. வியூக நிறுவனங்கள் தயாரித்த பட்டியலில் கட்சி நிர்வாகிகள் பலரினுடைய தலையீடுகள் இருக்கிறதாக முதல்வருடைய காதுக்கு தகவல் வர தனியாக அரசு இயந்திரம் மூலமாகவும் ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் கட்சியில் சீட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுடைய காதுகளுக்கு போகவும் மண்டல, மாவட்ட நிர்வாகிகளின் தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லி குஷியோனதோட உற்சாகமாக தேர்தல் காலத்துக்கும் தயாராகிட்டாங்க அவங்க எல்லாமே. ஆனால் எது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள். ஒரு தொகுதியில் ஒரே நபர் தொடர்ந்து போட்டியிடுறதும் எம்எல்ஏவாக இருக்கிறதும் திமுகவில் தொன்று தொட்டு இருந்து வந்துட்டு கூடிய ஒரு பழக்கமாக இருக்கு. ஆனா இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்குமே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே அதிர்ச்சியை கொடுக்குது. தலைநகரான சென்னை எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, எழும்பூர்ல பரந்தாமன், திருவிக நகர்ல தாயகம் கவி, டி நகர்ல கருணாநிதி என சிட்டிங் எம்எல்ஏக்கள் யாருக்குமே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. திருவொற்றியூர் தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல டி நகர் தவிர மற்ற தொகுதிகள் அனைத்திலையுமே அமைச்சர் சேகர் பாபுவின் காய் நகர்த்தல் தான், அவருடைய தலையிடுதல் தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டி நகரில் மீண்டும் வாய்ப்பு வழங்காததுனால திமுகவில் தான் வகிக்கக்கூடிய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு கருணாநிதி. அதே போல தாம்பரம் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற எஸ்.ஆர். ராஜாவுக்கும் அமைச்சர் தாமோ அன்பரசன் செக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்துக்கிட்டு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவின் வீட்டுக்கு நேரில் போயிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினார் ராஜா. அங்கே தாமோ அன்பரசன் ஒழிக அப்படின்ற குரல் ஓங்கி ஒழிச்சதை கேட்க முடிஞ்சது. வேறொரு வாய்ப்பை தலைவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி டி.ஆர். பாலு அவர்கள் சமாதானம் செஞ்சு அனுப்பி வைத்த காட்சிகள் சினிமா காட்சிகளை மிஞ்சும் பரபரப்பை சமூக வலைதளங்களில் உருவாக்கி இருந்துச்சு. தலைநகர் சென்னையை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் 2 முறை வெற்றி பெற்றவரும் திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளருமான சிவிஎம்பி எழிலரசனுக்கும் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆஸ்கியோர் எம்எல்ஏ சில் வித் சிவிஎம்பி என ஜென்சி கிட்ஸ்களை கவரக்கூடிய வகையில் தேர்தல் களத்துக்கு தயாராகிட்டு இருந்தார் எழிலரசன். ஆனால் அமைச்சர் தாமோ அன்பரசன், மாவட்ட செயலாளர் சுந்தரின் தலையீடுகளால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைநகரம் மிஞ்சக்கூடிய சம்பவங்கள் மலைக்கோட்டை நகரமான திருச்சியிலேயும் அரங்கேறி இருக்கு. அமைச்சர் நேருவுக்கு எதிராக அவ்வப்போது அதிருப்தி குரல்களை எழுப்பி வந்த லால்குடி சவுந்தரபாண்டியன், ஸ்ரீரங்கம் பழனியாண்டி, துரையூர் ஸ்டாலின், முசிறி தியாகராஜன் ஆகிய 4 பேருமே ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அதே வேளையில கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான போதும் தன் ஆதரவாளரான மண்ணச்சநல்லூர் கதிரவனுக்கு சீட்டை பத்திரப்படுத்தி கொடுத்திருக்காரு அமைச்சர் நேரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்த அமைச்சர்கள் மட்டுமல்ல, தொண்டை மண்டலத்தில் அமைச்சர் வேலு, கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சக்கரபாணி என பலரும் தங்களுடைய காய்களை தெளிவாக நகர்த்தி தங்களுக்கான காரியத்தை கச்சிதமாக சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களெல்லாம் தாண்டி ஏன் திமுக தலைவர் ஸ்டாலினையும் தாண்டி அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கமும் வேட்பாளர்கள் தேர்வில் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வாய்ப்பை இழந்த நிர்வாகிகள் கடும் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் 125க்கும் மேற்பட்டவர்கள் பட்டதாரிகளா இருக்காங்க. 60 புதுமுகங்கள், 18 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுலயும் அவினாசியில 26 வயதான மருத்துவர் கோகிலவாணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. பெரும்பாலான வேட்பாளர் தேர்வுல மண்டல, மாவட்ட செயலாளர்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் கூட 19 மாவட்ட செயலாளர்களுக்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு. சரி, இப்போ எதிர்க்கட்சியான அதிமுக பக்கம் அப்படியே வருவோம்.
எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இருக்காரு இல்லையா, ரொம்ப கால்குலேட்டா 3 கட்டமா வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. 167 தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடுறாங்க. அவங்களில் 36 முன்னாள் அமைச்சர்கள், 46 எம்எல்ஏக்கள், 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், 19 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2021 தேர்தலில் முதல் கட்டமாக 6 வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக அறிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அது ஒவ்வொரு சமூகத்துக்கான பிரதிநிதித்துவமா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த முறை 23 பேரை முதற்கட்ட வேட்பாளர்களாக அறிவிச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை தளபதிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல மறைமுகமா சொல்லப்பட்ட செய்தி அது. ஆனா இந்த அறிவிப்புல பல அதிர்ச்சி சம்பவங்களும் காத்திருந்துச்சு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி நிர்வாகிகள் என வெளியாகி இருந்த அந்த பட்டியல்ல பல மாஜிக்களினுடைய பெயர்கள் இடம்பெறவே இல்லை. அதை பத்தி அதிமுக தரப்புல நம்ம விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் பொதுச் செயலாளரின் விருப்பப்பட்டியலில் இல்லாதவங்க, அதனால அவங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்துல உறுப்பினராகி எம்எல்ஏவாக, அமைச்சராக, சபாநாயகராக பதவி வகித்த தனபாலின் பெயரே இந்த பட்டியலில் இடம்பெறல அப்படின்றது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஒற்றை தலைமை பஞ்சாயத்து உச்சத்தில் இருந்த டைம்ல தான் எழுத்தாற்றல் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கூட நெருக்கமாக இருந்த வைகை செல்வன் பெயரும் இடம்பெறல. முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா, வளர்மதி, ராஜலட்சுமி, சேவூர் ராமச்சந்திரன் இப்படி பல பெயர்கள் இல்லாமல் போனது கட்சிக்குள்ளேயே விவாதத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பா சீட்டு உண்டு, போய் வேலையை பாருங்க அப்படின்னு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சிவபதி, ஆவடி அப்துல் ரஹீம், தஞ்சை மாநகர செயலாளர் சரவணன் என பலரினுடைய பெயர்களும் பட்டியலில் இல்லாதது கட்சியினர் மத்தியில அதிர்ச்சியையும் அதிருப்தியும் உண்டு பண்ணியிருக்கு. அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் 13 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படல. அவங்கள 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் தவிர எளிய பின்புலத்திலிருந்து வந்தவங்களையும் எம்எல்ஏவாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி பெயிண்டராக இருந்து எம்எல்ஏவான கள்ளக்குறிச்சி செந்தில்குமாரையும் 100 நாள் வேலை செய்து வந்த எம்எல்ஏவானவர் ஏற்காடு சித்ரா அப்படின்னு மேடை எங்கும் பெருமையாக பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அவங்களுக்குமே வாய்ப்பு வழங்கல. அவங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதுமே திமுகவுக்கு களத்துல கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய பலமான வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. காலங்காலமா கட்சியில இருந்தாலும், உண்மையான விசுவாசியாக இருந்தாலும் சீட் இல்லை, ஆனா பணத்தோட சமீபத்தில் இணைஞ்சிருந்தாலும் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கொதிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள், அதாவது அதிமுகவை சேர்ந்தவங்க. அதோடு கண்டிப்பா நமக்கு சீட்டு உறுதி அப்படின்னு அவங்களாவே நினைச்சுக்கிட்டு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே தொகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 70,000 வீடுகளுக்கு கிஃப்ட் பாக்ஸுகளை விநியோகம் செஞ்ச மடத்துக்குளம் சிட்டிங் எம்எல்ஏ மகேந்திரனுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. அதே போல மேட்டுப்பாளையம் ஏகே செல்வராஜுக்கும் சீட் இல்லை. சேலம் மாவட்டத்திலையும் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. தவிர முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் அளித்த பட்டியலில் அத்தனை பேர்களும் டிக் அடிக்கப்படல. அதனால வேலுமணி, தளவாய் சுந்தரம், தங்கமணி, விஜயபாஸ்கர், காமராஜ் என மாஜிக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் 19 பெண் வேட்பாளர்கள், அதுலயும் 11 தனி தொகுதிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது கட்சியையும் தாண்டி பலனுடைய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல திருவிக நகர்ல மறைந்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடிய வேட்பாளராக்கி இருக்கிறது பலனுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கூட்டணி கட்சிகளை தவிர்த்து திமுகவும் அதிமுகவும் நேரடியாக 121 தொகுதிகளில் மோதுறாங்க. வேட்பாளர் தேர்வில் வழக்கத்துக்கு மாறான ஒரு உத்தியை தான் 2 கழகங்களும் இந்த தேர்தலில் கையில் எடுத்திருக்காங்க. அது களத்தில் யாருக்கு கை கொடுக்க போகுது, யாருக்கு ஆப்போசிட்டா மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக அதிமுகவினுடைய வேட்பாளர் தேர்வில் அவங்க கையாண்டிருக்கக்கூடிய இந்த உத்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.